போன உரையிலே நாம் கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது, அதை உணரணும் இல்லையா? தூய ஆவியானவர் தான் நம்மோடு இருக்கிறார், அதுதான் கடவுளுடைய பிரசன்னம். நமக்கு ஒன்று இது எபேசியர் 1:3 நாம் வாசித்தோம். எபேசியர் 1:3 விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். பிரைஸ் தி லார்ட். அதான் ரொம்ப முக்கியம், அதுதான் முக்கியம். விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையாக இறைவன் நம் மீது பொழிந்துள்ளார். ஹல்லேலூயா. அதான் நம் நேற்று போன உரையில் மத்தேயு 6:33 இயேசு சொன்னார், எல்லாவற்றுக்கும் மேலாக இறையாட்சியும் அவருக்கு ஏற்படவற்றை நாடுங்கள், மற்றவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் முக்கியம். விண்ணக ஆசீர்வாதம், அது தூய ஆவி, விண்ணக வாழ்வு, அப்புறம் கடவுளுடைய அருள். ஆவியை பற்றி நிறைய கேட்டிருக்கிறோம் இல்லையா? தூய ஆவியை பற்றி நம்ம எவ்வளோ கேட்டிருக்கிறோம், இறை செய்திகளை கேட்டிருக்கிறோம், எது தூய ஆவி என்று தெரியும். அப்புறம் விண்ணகத்தை நிறைவாழ்வை பற்றியும் நாம் நிறைய இறை செய்திகளை கேட்டிருக்கிறோம் இல்லையா? நித்திய வாழ்வு, இதையெல்லாம் பற்றி. அருள்னா என்ன? கடவுளுடைய அருள் அப்படின்னா என்ன? எதுங்க? மதிப்பா? அருள், கடவுளுடைய அருள் அப்படின்னா என்ன? ஆசீர்வாதம், இரக்கம். அருள் அப்படிங்கிறது தகுதியற்ற ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தயவு, கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? கிரேஸ் டைம் அப்படின்னா கிரேஸ் மார்க்குன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் பரீட்சை எழுதாமலே சும்மா கொடுக்குறது. எழுதி வாங்குறது இருக்குது, அது மதிப்பெண். ஆனால் எழுதாமலே உங்களுக்கு கிரேஸ் மார்க்குன்னு கொடுப்பாங்க. அது நீங்கள் படிக்க தேவையில்லை, எக்ஸாம் எழுதி அதுக்கான மார்க் இருக்குல்ல, இலவசமாக கொடுக்குறது. அது மாதிரி கிரேஸ்ங்கிறது தகுதியற்ற ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தயவு. அருள் என்கிறது தகுதியற்ற ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தயவு. அதுக்காக நாம் உழைக்க தேவையில்லை, அதுக்காக நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை, சும்மா கிடைக்கும், ஃப்ரீயாக கிடைக்கிறது. அதுதான் என்னது? அருள். ஆங்கிலத்தில் கிரேஸ் இஸ் ஃப்ரீ அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட் டுவர்ட்ஸ் அன்டிசர்விங் ஆர் இல் டிசர்விங். தகுதியற்ற ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தயவு. அதுதான் இது இலவசமாக கொடுக்கப்படுகிற ஒன்று. இதை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. இதை நம்ம முயற்சி செய்து உழைச்சி சம்பாரித்து நம்ம என்ன செய்ய முடியாது. நம்முடைய உழைப்பினால் நம்ம ஏதாவது செஞ்சு இதை பெறுவதற்கு நம்மை தகுதியாக்க முடியாது. அவ்வளவுக்கு நம்மை தகுதியாக்க முடியாது. இது கடவுளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நம் தகுதியாக்கி அவரிடமிருந்து பெற முடியாது. நம் பாஸ்டிங் ப்ரேயர் பண்ணியும் கடவுளுடைய அருளை பெறலாம்னா முடியாது. இது இலவசமாக. நாம் பாஸ்டிங் ப்ரேயர் பண்ணாலும் அவருடைய அருளை பெறுவதற்கு நம்மை தகுதியாக்க முடியாது, அவ்வளவுக்கு தகுதியாக்க முடியாது. இது அவர் கொடுக்க தயவு, ஒரு இலவசமாக கடவுள் கொடுக்கிற ஒன்று. அது நமக்கு விண்ணக ஆசீர்வாதங்கள், நமக்கு தூய ஆவி வேண்டும், கடவுளுடைய அருள் நமக்கு வேண்டும், நித்திய வாழ்வு வேண்டும். இது நம்ம விண்ணக ஆசீர்வாதங்கள் வேண்டும். அதைத்தான் முதல்ல தேடணும். அந்த கடவுளுடைய அருள் இல்லாமல், தூய ஆவி இல்லாமல் நம்ம பல காரியங்கள் என்ன செய்ய முடியாது. நம்ம கோபத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம், முடியுமா? நம்ம எவ்வளோ முயற்சி, பல பிரச்சனைகளிலிருந்து நம்ம வெளியே வரணும்னு நினைக்கிறோம், நம்முடைய முயற்சினால் நம்மளால் முடியலை. கோபத்திலிருந்து வெளியில் வர முடியலை, மன்னிக்க முடியலை, சில பாவங்களை விட முடியலை, நோய்களிலிருந்து மருத்துவர்கள் எவ்வளோ மருந்து கொடுத்துட்டாங்க, மருந்து சாப்பிட்டு பார்த்தோம், இன்னும் குணமானதா இல்லை, குணமாகவே முடியாது, மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாம் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்தோம், அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளால் வெளியில் வர முடியலை. பல காரியங்கள் நம்முடைய முயற்சினால் நம்மால் அதிலிருந்து மீண்டு வர முடியலை.
என்னால் முடியலை, இப்போ யாரால் தான் முடியும்? கடவுளால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் சாத்தியம், அவரால் எல்லாம் கூடும். அப்போ என்ன வேணும்? அவருடைய அருள் நமக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய அருள் இருந்தால் என்ன நடக்கும்? பயம் நீங்கி தைரியமாக இருக்க முடியும். அவருடைய அருள் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் எப்படி பயப்படுறேன் தைரியமாக இருக்க முடியல. அவருடைய அருள் இருந்தால் நம்ம தைரியமாக இருக்க முடியும், எல்லாம் கூடும். அதனால் கடவுளுடைய அருள் நமக்கு வேண்டும். அந்த அருளை அவர் இலவசமாக கொடுக்கிறார். ஆனால் அந்த அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் செஞ்சு நம்ம வாங்க முடியாது. அது இலவசமாக தான் கொடுக்குறாரு. ஆனால் ஒன்றை நாம் செய்யணும். அது என்ன அப்படின்னா, அந்த அருளை பெறுவதற்கு நம்மை கடவுளுக்கு முன்னாடி தாழ்த்தணும். அவ்வளோதான். எல்லாம் வேணாலும் செஞ்சிருவேன், அதைத்தான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? இதை செஞ்சு தான் ஆகணும். கடவுளை அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். பாருங்கள், யாக்கோபு அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 6 - 7 வரை வாசிக்கின்றோம். யாக்கோபு அதிகாரம் 4 இறைவார்த்தை 6 மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார். அதற்காக அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீணென நினைக்கிறீர்களா? எனவே செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் இருப்பவர்களுக்கோ கருணை காட்டுகிறார் என்று மறைநூல் கூறுகிறது. எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அலகை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களை விட்டு ஓடி போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்க கடவுளுடைய அருளை எப்படி பெற முடியும், எப்படி யார் பெற முடியும், யார் பெற முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, யார் கடவுளுடைய அருளை பெற முடியும் என்று. இன்னொன்று, யார் கடவுளுடைய அருளை பெற முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, யார் பெற முடியாது? ஆமா, செருக்குற்றோருக்கு கடவுள் என்ன செய்ய மாட்டார்? கருணை காட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. செருக்குற்றோருக்கு, நான் என்ற அகந்த ஆணவத்தில் இருக்கிறவங்க, நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றவங்க, ஈகோல இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. ஈகோனாலே எக்ஸிட் காட் அவுட். கடவுள் E stands for exit, God stands, G stands for God, O stands for out. கடவுளுக்கு அங்கே இடம் இல்லை, நான் தான். அப்ப நான் என்கிற நிலையில செருக்குடன் சிந்தி போற கடவுள் என்ன செய்கிறார்? கருணை காட்டுவதில்லை. ஆனால் யாருக்கு கடவுள் கருணை காட்டுகிறார்? தாழ்நிலையில் இருப்பவர்களுக்கு. யாருக்கு? தாழ்நிலையில் இருப்பவர்களுக்கே கடவுள் கருணை காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ தாழ்ச்சிங்கிறது நாம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, இது ஆப்ஷன் கிடையாது. எதுவும் நீங்க செய்ய வேண்டாம். கடவுளுடைய அருளை பெறுவதற்கு எது செஞ்சாலும் அது கடவுளுடைய அருளை பெறும் அளவிற்கு நம்மை தகுதியாக்க முடியவே முடியாது. பாஸ்டிங் பண்ணாலும் சரி, எத்தனை முறை நீங்க என்ன காரியங்கள், ஆன்மீக காரியங்கள் செஞ்சாலும் சரி, கடவுளுடைய அருளை பெறுவதற்கு தகுதியாக்க முடியாது. அது என்றால் அருள் என்றாலே அது இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒன்று. அதை பெறுவதற்கு ஆனால் ஒன்றே ஒன்று நாம் செய்தாக வேண்டும். அது என்ன அப்படின்னா, நம்மை தாழ்த்தணும். சரண்டர். நம்மளை எனக்கு ஒன்றும் முடியலப்பா, என்னால் முடியல ஆண்டவரே, நீங்கள் தான் அப்பா ஏதாவது நீங்கள் செய்யணும். என்னால் கட்டுப்படுத்த முடியலை, என்னால் இதை விட முடியலை, என்னால் இதை செய்ய முடியலை, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, என்னால் முடியலை, என்னுடைய முயற்சியால் என்னுடைய ஆற்றலால் என்னுடைய சக்தியால் இதெல்லாம் செய்ய முடியலை. ஆனால் உம்மால் முடியும் ஆண்டவரே. அதனால் உமக்கு முன்பாக உமக்கு முன்பாக என்னை நான் என்ன செய்கிறேன்? என்னை தாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சரண்டர் பண்ணணும். நம்மளை அவரிடத்தில் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். தாழ்ச்சிங்கிறது நம்ம ஒப்பு கொடுப்பது, சரண்டர் பண்ணுறது, அதுதான் தாழ்ச்சி. அவர்களுக்கு தான் கடவுள் என்ன செய்கிறாரு? கருணை காட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இறைவசனம் சொல்லுகிறது. அதனால் இன்னும் பார்த்தோம் இல்லையா, 2 காரியங்களை இங்கே இன்னுமாக கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அலகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு இறைவசனம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அலகை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பல நேரங்களில் ஆப்போசிட் தான் நடக்குது இல்லையா? அழகை கண்டா பயப்படுறாங்க,
கடவுள் என்ன ஆனால் கடவுளுக்கு என்ன செய்கிறாரு? கடவுள் சொல்கிற அவருடைய விருப்பப்படி நடக்காமல், அவருக்கு பணிந்து அவருடைய திட்டத்தின்படி செயல்படாமல், நாம் விரும்புகிறவரை நம்முடைய விருப்பப்படி நாம் செயல்படுறோம். அப்போ நம்ம எங்கே என்ன செய்கிறோம்? கடவுளுக்கு பணிந்து இருக்கல, கடவுளை எதிர்த்து நிற்கிறோம். யாருக்கு பணிஞ்சிருக்கிறோம்? இது சாத்தான் சொன்னோன்னா பயந்து நடுங்கிறோம். கடவுளுக்கு என்ன சொல்றாரு? கடவுளுக்கு பணிந்திருங்கள். யாருக்கு பணிஞ்சிருங்க? கடவுளுக்கு பணிந்திருங்க. அழகை எதிர்த்து நெல்லுங்க. ஏன்னா கடவுளுக்கு பணிந்திருந்தா, கடவுளுக்கு முன்பாக நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தாழ்த்துக்கிற போது கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அந்த கடவுளுடைய அருளை வைத்து என்ன செய்ய முடியும்? அழகைய எதிர்த்து நிற்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வலிமையினால, போன உரையில் நாம் பார்த்தோம், நம்முடைய சக்தினால் நம்முடைய வலிமையினால சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது. அவனை எதிர்த்து போராடி ஜெயம் கொள்ள முடியாது. அவனை எதிர்த்து நிற்க முடியாது நம்முடைய வலிமையினால. ஏன்னா அவன் சூப்பர் நேச்சுரல், அவன் அறிவுக்கு அப்பாற்பட்டவன். கடவுளும் அறிவுக்கு அப்பாற்பட்டவர், சாத்தானும் அறிவுக்கு அப்பாற்பட்டவன். ஆகவே அறிவுக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சாத்தானை நம்முடைய வலிமையினால நம்ம எதிர்த்து நிற்க முடியாது, அவனை ஜெயம் கொள்ள முடியாது. அதனால கடவுளுடைய அருள் நமக்கு வேணும். அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு கடவுளுடைய அருள் நமக்கு வேண்டும். அப்படி அந்த அருள் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? நம்மை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்துவதன் மூலமாக, நம்மை முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பதன் மூலமாக அந்த அருள் கிடைக்குது. அதனால தான் தீயவன் கொண்டு வருகிற பல வகையான சோதனைகள், தீயவன் கொண்டு வருகிற பல வகையான பிரச்சனைகள் இருந்து நம்மால் விடுதலை பெற முடியலை. காரணம், அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய அருள் நமக்கு இல்லை, வல்லமை இல்லை, ஆற்றல் இல்லை, சக்தி இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் எபேசியர் அதிகாரம் 6 இறைவார்த்தை 10 வாசிக்கிற போது, எபேசியர் 6:10, இறுதியாக, இறுதியாகன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப முக்கியமாக, ரொம்ப ரொம்ப முக்கியமாக, இறுதியாக ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அவர் தரும் ஆற்றலாலும் அவர் தரும் வலிமையால், அவரோடு இணைந்து, கடவுளோடு இணைந்து, அவரோடு ஐக்கியமாகி, அவரோடு ஃபெலோஷிப். போன உரையில் நம்ம அவரோடு ஐக்கியமாகணும், அவரோடு இருக்கணும், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும், அவரோடு தோழமையில் இருக்கணும். அப்படி இருந்து அவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வல்லமை பெறும்படி எல்லா படைகளையும் அணிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அலகை எதிர்த்து நிற்கிறதுக்கும் நமக்கு என்ன, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நாம் விடுதலை அடைவதற்கும், அலகை எதிர்த்து நிற்பதற்கும் எல்லாத்துக்கும் கடவுள் நமக்கு அருள் வேண்டும். கடவுளுடைய அருள் வேண்டும், அவருடைய வல்லமை வேண்டும், அவருடைய சக்தி வேண்டும். அந்த அருளை எப்படி பெறுகிறோம்? நாம் நம்மை தாழ்த்துவதன் மூலமாக நாம் பெறுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். இன்னுமாக நாம் 1 பேதுரு அதிகாரம் 5, 1 பேதுரு அதிகாரம் 5 இறைவார்த்தை 5-6, 5-6. இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லா மனத்தாழ்மையும் ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுகிறார். ஆகையால் கடவுளுடைய வல்லமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்போது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். நம்ம கடவுளுக்கு முன்பாகவும் நம்மை கடவுளுக்கு முன்பாகவும் தாழ்த்த வேண்டும், மனிதர்களுக்கு முன்பாகவும் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். அப்போ இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள் அப்படின்னு சொல்றார் கடவுள். இன்னும் சொல்றாரு, திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் அப்படின்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். எங்க ஃபாதர் அவர் செய்கிற அட்டூழியத்துக்கு எப்படி ஃபாதர் நாங்கள் பணிந்திருக்க முடியும்? அவர் இவ்வளவு காரியங்களை செய்கிறார், அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, எப்படி நாங்கள் பணிந்திருக்க முடியும்?
பணிஞ்சிருந்தா கொஞ்சம் கூட தலையில ஏறிடுறாரு. கொஞ்சம் கட்டுப்படுத்தி பயமுறுத்தி வச்சிருந்தாதான் ஓரளவுக்கு அவர் வளைஞ்சி வர்றாரு. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நம்முடைய நம்முடைய முயற்சி, இதெல்லாம் நம்முடைய அறிவு, நம்முடைய முயற்சி, இதெல்லாம் இதுதான் உலகம் கற்றுக் கொடுக்கிற வழிமுறைகள். ஆனால் கடவுள் ஒன்று இருக்கிறார். கடவுள் சொல்றது என்ன செய்ய? பணிவு. மனிதர்களுக்கு, கடவுளுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும்? பணிந்திருக்க வேண்டும். இறை வார்த்தையை சொல்லுகிறது. திருமணமான பெண்களே உங்கள் மனைவியருக்கு பணிந்திருங்கள், திருமணம் பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். ஆனால் அவர்களுள் சிலர், கணவர்களில் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும், கோயிலுக்கு வராமல் இருந்தாலும், இறை செய்தியை கேட்காம இருந்தாலும், மரியாதைக்குரிய உங்கள் தூய நடத்தை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு இறைவசனம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. அதனால பணிவு கடவுளுக்கு மட்டுமல்ல, யாருக்கும், மனிதர்களுக்கும் பணிந்திருக்கணும். கணவனுக்கு பணிந்திருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு பணிந்திருக்கணும். பணிவு, தாழ்ச்சி. அப்போ என்ன செய்யப்படுகிறது? அவர்களை கடவுள் என்ன செய்கிறார்? இங்கே 2 காரியங்களை சொல்லப்படுகிறது. முதியோருக்கும் பணிந்திருக்கிற போது கடவுள் அவர்களுக்கு கருணை காட்டுகிறார். அதற்கு நேர் எதிராக செருக்குற்றோரை அவர் என்ன செய்கிறார்? சிதறடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இங்கேயும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தாழ்ச்சிக்கு உலகத்தில் தலை சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு யாருங்க? அன்னை மரியாள். கரெக்டாக சொன்னீங்க. பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் தலை சிறந்த எடுத்துக்க. அதனால தான் வானதூதர் வந்து சொன்னார், அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு. அருள் உங்களுக்குள் நிறைந்திருக்கிறது. வானதூதரை வந்து சொல்லுகிறார், அருள் நிறைந்த மரியே வாழ்க. காரணம் என்னன்னா, அவ்வளவு அன்னை மரியா இடத்துல என்ன இருந்தது? தாழ்ச்சி இருந்தது. அதனால தான் லூக்கா அதிகாரம் 1 இறைவசனம் 46 48 வரை நாம் வாசிக்கின்ற போது, இறைவசனம் 48 ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் அப்படின்னு வாசிக்கிறோம். பாருங்க, எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்றால் அடிமையின் தாழ்நிலையை அவர் கண்ணோக்கினார். அன்னை மரியாளுடைய தாழ்ச்சியை கடவுள் கண்ணோக்கினார் அப்படின்னு வாசிக்கிறோம். இன்னும் மரியாளுடைய பாடலிலே நாம் இங்கே இறைவசனம் 53 வாசிக்கிறோம். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார், வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி எறிகிறார், தாழ்நிலையில் இருப்பவர்களுக்கு உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். இங்கேயும் அன்னை மரியாளுடைய பாடலிலும் இதுதான் சொல்லப்படுகிறது. எனது உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்பவர், சுயன், நான், எல்லாம் தெரியும் அப்படின்னு தாழ்ச்சிக்கு எதிராக இருக்கிறவங்களை என்ன செய்கிறார்? கடவுள் சிதறடிக்கிறார். ஆனால் தாழ்நிலையில் இருப்பவர்களுக்கு கடவுள் என்ன செய்கிறார்? அவர்களை உயர்த்துகிறார் என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்ம வந்து இன்னும் பரிசேயர் பார்க்கிறோம் இல்லையா? 2 பேர் என்ன செய்கிறாங்க? கடவுளத்தில் ஜெபிக்க வர்றாங்க. லூக்கா அதிகாரம் 18 இறைவார்த்தை 9 14 வரை நாம் வாசிப்போம். லூக்கா அதிகாரம் 18. இந்த ஓமை சொல்றார். ஆமா, 2 பேர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இவரிடம் வேண்டினார், கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ, இந்த வரி தண்டுவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 1 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணிவில்லாமல் தன் மார்பை அடித்து கொண்டு, கடவுளே,
பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுவோரே, கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இவர் நான் நோன்பு இருக்கிறேன், சமூக சேவை பண்ணுறேன், நிறைய காணிக்கை கொடுக்குறேன், டொனேஷன் பண்ணுறேன், கோயிலுக்கு தவறாமல் போகிறேன், எல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். உங்களுக்கு அப்படியெல்லாம் செஞ்சதுனால கிரேஸ் கிடைக்காது, கடவுளுடைய அருள் கிடைக்காதுங்க. எவ்வளோ டொனேஷன் கொடுக்கலாம், எவ்வளோ காணிக்கை போடலாம், நீங்கள் தவறாமல் கோயிலுக்கு போகலாம், எல்லா வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொண்டலாம், பக்த சபையில் நீங்கள் இருக்கலாம், எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்யலாம், நோன்பிருந்து கூட ஜெபிக்கலாம். ஆனால் கடவுளுடைய அது அப்படி இந்த காரியங்களெல்லாம் செஞ்சு கடவுளுடைய அருளை நம்ம பெற முடியாது. கடவுளுடைய அருளை பெறுவதற்கு என்ன வேணும்? இந்த வரி தண்டுவனை போல என்ன செய்யணும்? தாழ்ச்சியோடு, ஆண்டவரே நான் உமக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் தகுதியற்ற ஆண்டவரே என்னால் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை கடவுளுக்கு முன்னாடி தாழ்த்துகிற ஒருவருக்கு தான் கடவுளுக்கு ஏற்புடையவரானார் என்று சொல்லி இங்கே இயேசு இதோ அங்கீகாரத்தை இங்கே கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம கடவுளுடைய அருளை பெறுவதற்கு நாம் எதையும் செய்ய வேண்டாம், நாம் எதையுமே செய்ய வேண்டாம், நாம் உழைக்க தேவையில்லை. கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகி அவருடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? தாழ்ச்சி வேணும். அதை உரோமையர் அதிகாரம் 4 இறைவார்த்தை 4-5. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்? ஒன்று நம்ம என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்தணும், கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தணும், கடவுளுக்கு முன்பாக பிறருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும் கடவுளுடைய அருளை பெறுவதற்கு. ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டிருக்கணும். நம்பிக்கை, செயலை விட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தால் எல்லாமே செயல்கள் எல்லாம் மாறும். அப்போ நம்பிக்கை கொண்டிருக்கணும். அதான் இங்கே வாசிக்கிறோம், வேலை செய்பவர் பெரும் கூலி நன்கொடையாக கருதப்படுவதில்லை, அது அவர்கள் உரிமை. நம் செயல்கள் மூலம் நம்பிக்கை கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரே அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையவர் என கருதுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னுமாக உரோமையர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 22 வாசிக்கிறோம். உரோமையர் 3:22. இயேசு கிறிஸ்து மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கினார் என்று வாசிக்கிறோம். போதும். அடுத்தது உரோமையர் அதிகாரம் 3 இறைவசனம் 24. உரோமையர் 3:24. ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாக அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இலவசமாக கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். இது எதால் நடக்கிறது? கடவுளுடைய அருளால். நாம் கடவுளுக்கு எப்படி ஏற்புடையவராகிறோம்? அவருடைய அருளினால். நாம் என்ன செய்யணும்? இயேசு மீது நம்பிக்கை வைக்கணும். இயேசு மீது நம்பிக்கை வைக்கணும். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது? கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அந்த அருள் தான் நம்ம கடவுள் கொடுக்கிற மீட்பு. அந்த அருளால் தான் நமக்கு இலவசமாக நாம் என்ன செய்யப்படுகிறோம்? கடவுளுக்கு ஏற்புடையவராகிறோம்.
இலவசமாக நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராகிறோம். எப்படி? இது கடவுளுடைய அருள். இந்த அருள் எதனால? கடவுள் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை. நாம் செய்ய வேண்டியது, கடவுள் இலவசமாக அந்த அருளை தர்றார். நாம் என்ன செய்யணும்? அவர் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக நாம் நம்மை தாழ்த்தணும், நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவதாக இயேசு மீது நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைத்து அவரை என்ன செய்ய வேண்டும்? அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையின் வழியாக நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராகிறோம். நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். அப்போ நம்ம இந்த நம்பிக்கையில் வளரணும், ரொம்ப முக்கியம். எப்படி நம்பிக்கையில் வளர்றது? எப்படி நம்பிக்கையில் வளர்றது? ஆமாம், உரோமையர் அதிகாரம் 10:17 எகெயின் இன்னும் உரோமையரில் வாசிக்கிறோம். 10:17 ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். அப்படின்னா என்ன செய்யணும்? நம்பிக்கை உண்டாகணும். நம்பிக்கை முக்கியம். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்? அறிவிப்பதை கேட்கிறோம். இன்னைக்கு எதுக்கு நம்ம அறிவிக்கிறதை கேட்க வந்திருக்கிறோம்? இறை வார்த்தையை கேட்கறதுக்கு எதற்காக வந்திருக்கிறோம்? ஏன்னா நம்பிக்கை உண்டாகணும். இயேசு மீது நம்பிக்கை உண்டாகணும். அறிவிப்பதில் கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். என்னைக்காவது ஒரு நாள் கேட்கறது இல்லை, தொடர்ந்து கேட்கணும். தொடர்ந்து வார்த்தையை படிக்கணும், டெய்லி படிக்கணும். கடவுளுடைய வார்த்தையை டெய்லி படிக்கணும், தினம் படிக்கணும். அஞ்சு நாள் தியானத்தில் கலந்து கொண்டு உற்சாகத்தோடு ஆவியில் நிரம்பி அப்படியே எல்லாம் நான் வெற்றி பெற்றுட்டேன், வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி போவாங்க. ஒரு வாரம் கழிச்சு இல்லை 2 வாரம் கழித்து பார்த்தா வலை போல் அப்படி சொங்கி போயிருப்பாங்க. ஏன் அப்படி போய் இருக்கிறீங்க? அப்போ அப்படி இருந்தீங்க, இப்போ இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்னமோ தெரியலை, நம்பிக்கை போயிடுச்சு அப்படிம்பாங்க. அது என்ன? அது என்ன செய்யணும்? நம்பிக்கை போகாமல் என்ன செய்யணும்? அது நாம செய்யக்கூடிய காரியம். நம்பிக்கை வளர்க்கக்கூடிய காரியங்களை நாம செய்யணும். ஆவியின் கொடைகளில் ஒன்று நம்பிக்கை. ஆவியில ஜெபிக்கணும். ஆவியின் கனியில் ஒன்று நம்பிக்கை. நம்பிக்கையை நாம் வளர்த்தெடுக்கணும். இறை வார்த்தையை படிக்கணும். இந்த காரியங்களை நாம செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்ணா நோன்பு இருந்து ஜெபிக்கிறப்ப தப்பு இல்லை. ஆனால் உண்ணா நோன்பு இருந்து என்ன செய்யணும்? வார்த்தையை படிக்கணும். வார்த்தையை படிச்சுட்டே இருக்கணும். ஆவியில் நிரம்பி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆவியில் ஜெபிக்கணும். அயல்மொழியில் சுதிக்கணும். ஏன்னா ஆவியின் கொடைகளில் ஒன்றுதான் நம்பிக்கை. ஆவியானவர் தான் அதை தரணும். தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டால் இன்றி இயேசுவே ஆண்டவர்னு யாரும் சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய அறிவினால, நம்முடைய படிப்பினால நான் நம்பிக்கை பெற முடியாது. அது ஆவியின் கொடைகளில் ஒன்று நம்பிக்கை. ஆவியின் கனியில் ஒன்று நம்பிக்கை. ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆவியால் எல்லாம் ஆகும். ஆவியால் எல்லாம் ஆகும். எங்க ஆகலையோ அங்கே இருக்கக்கூடாது. அங்கிருந்து இடம் பெயர்ந்து எங்க ஆகும் அங்கே போயிடணும். பிரைஸ் தி லார்ட். ஆகாத இடத்துல இருந்துட்டு எட்டாத பழத்துக்கு கொட்டாயிட்டு இருக்க முடியாது. அது எங்கே இருக்குது? விண்ணக ஆசீர்வாதம் எங்கே இருக்கோ அங்கே போகணும். அங்கே எல்லாம் சாத்தியம். மண்ணகத்தில் சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லாத இடத்துல போராடிட்டு இருக்கிறீங்க. உங்கள் முயற்சியினால் போராடிட்டு இருக்கிறோம். அது எப்படி சாத்தியம்? சாத்தியமாகாத இடத்துல இருந்து எப்படி அது சாத்தியமாகும்? எங்கே சாத்தியம்? அங்கே மேலே சாத்தியம், கீழே சாத்தியம் அல்ல. அப்போ எங்கே சாத்தியமோ அங்கே போகணும். விசுவாச நிலைக்கு, உடல் சார்ந்த நிலையிலிருந்து விசுவாச நிலைக்கு போகணும். நம்முடைய தேவைகள் எல்லாம் உடல் சார்ந்ததாக இருக்கிறது. நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் உடல் சார்ந்ததாக இருக்கிறது. நம்ம கேட்கறதெல்லாம் உடல் சார்ந்ததாக இருக்கிறது. அது தரமாட்டேன்னு சொல்லலை, கடவுள் கொடுக்கிறாரு. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே எங்கே போகணும்? விண்ணகத்தை போகணும். அங்கே தான் இது சாத்தியம். அங்கே எங்கே சாத்தியமோ அங்கே போகணும். பிரைஸ் தி லார்ட். என்னால் கோபத்தை அடக்க முடியலைன்னு சொல்லிட்டு உடல் சார்ந்த நிலையில் இருந்தோம்னா அதை அடக்க முடியாது. சவத்தில் முட்டினாலும் கோபக்காரனாக தான் இருப்பேன், கோபக்காரியாக தான் இருப்பேன். எங்கே சாத்தியம்? அவருடைய அருளால் எல்லாம் கூடும். விசுவாச நிலையில் எல்லாம் கூடும். அப்போ அங்கே நான் பயணிக்கணும். ஆவிக்குரிய நிலையில் நான் பயணிக்கணும்.
உயரே செல்லணும், ஆன்மீக நிலையில் உயரே செல்லணும். உடல் சார்ந்த நிலையிலிருந்து நாம் அகன்று ஆவிக்குரிய நிலைக்கு செல்லணும். நம்பிக்கையில் நாம் பயணிக்கணும், நம்பிக்கையில் வளரணும். நம்பிக்கையில் வளர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். Praise the Lord. Hallelujah. 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 ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, யோவான் அதிகாரம் 1 இறைவார்த்தை 17 நான் வாசிக்கிறேன். ஏன்னா இந்த அருளை கொடுக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்துவ தான் அருளை கொடுக்கிறார். ஏன்னா திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வெளிப்பட்டது. பாருங்க, திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, ஆனால் அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வெளிப்பட்டது. இது ஒரு வெளிப்பாடு. உண்மை, ஒரு சத்தியம் என்பது ஒரு வெளிப்பாடு, கடவுளால் கொடுக்கப்படுகிற ஒரு வெளிப்பாடு. அருள் என்பது ஒரு வெளிப்பாடு. வெளிப்படுத்தப்படுகிற இது யாரால் தான் கொடுக்க முடியும்? இந்த அருள் யாரால் தான் கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்து தான் இந்த கொடுக்க முடியும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்கணும். இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் இந்த அருள் கிடைக்க முடியும். இந்த மண்ணிலும் இந்த மண்ணுலகில் யாருமே தன் உயிரை கொடுத்து நம்ம என்ன செய்யலை? நம் பாவத்திற்காக சிலுவையில் உயிரை கொடுக்கலை. நம்முடைய பாவத்திற்காக எந்த ஒரு கடவுளுமே விலை கொடுக்கலை, ரத்தம் சிந்தலை. நம் பாவத்திற்காக விலை கொடுத்த ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. நம் பாவத்திற்காக ரத்தம் சிந்திய ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. நம் பாவத்திற்காக சிலுவையிலே மரித்த ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. ஆகவே நம் பாவத்திற்காக அவர் விலை கொடுத்ததால் இலவசமாக பாவிகளாகிய நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவராக்கி நம்ம என்ன செய்கிறார்? இலவசமாக கடவுளை அருளை நமக்கு கொடுக்கிறார். அவர் மீது நம்பிக்கை மட்டும் வச்சா போதும், அவருடைய அருள், கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கும். Praise the Lord. Hallelujah. அதனால கடவுளுடைய அருள் இலவசமாக இருக்கணும், அவருக்கு ஏற்புடையவராக்குகிறார். அவர் மீது நம்பிக்கை வைக்கணும், அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். யாரும் எந்த கடவுளும் இந்த காரியத்தை செய்யல. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மட்டும்தான் மீட்பு உண்டு, இயேசு கிறிஸ்துவின் வழியாக மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு. இது இந்த மீட்பு கடவுளுடைய அருளால் நடக்கிறது, இலவசமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம் தகுதியின் பொருட்டல்ல, நம் தகுதியின் பொருட்டல்ல, இலவசமாக கடவுள் நமக்கு கொடுக்கிறார். இது அவருடைய அருளால் இது நடக்கிறது. ஆகவே அவர் மீது நம்பிக்கை வைக்கிற போது நமக்கு என்ன கிடைக்கிறது? கடவுளுடைய அருள் கிடைக்கிறது. அதனால தான் பவுல் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, உங்களுடைய அருள் எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய வலிமையின்மையில் தான் வல்லமை வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 12 இறைவார்த்தை 9 வாசிக்கிற போது, 2 கொரிந்தியர் அதிகாரம் 12 இறைவார்த்தம், ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும், வலிமின்மையில் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலியின்மை பற்றித்தான் மனமுந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலிவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க வலுவற்று இருக்கிறீங்களா? வல்லமை இல்லைன்னு உணர்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒன்றோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ மன்னிக்க முடியாத ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கிறீங்களா? வல்லமையற்றவரை உணர்ந்திருக்கிறீங்களா? இந்த வலிவின்மையில் தான் வல்லமை வெளிப்படும் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அவருடைய அருள் எனக்கு போதுமானது, கடவுளுடைய அருள் எனக்கு போதுமானது. உங்களுடைய வலுவற்ற நிலையை கடவுளத்தில் ஒப்புக் கொடுங்க, உங்களை தாழ்த்தி அவரிடத்தில் சமர்ப்பிங்க, உங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுங்க. என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் எதிர்த்து நிற்க முடியல ஆண்டவரே, என்னால் வெற்றி பெற முடியவில்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. அவரை மட்டுமே நம்புங்க. உம்மால் தான் எல்லாம் கூடும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கை வைங்க. அவருடைய அருள் உங்கள் மீது இறங்கி வரும். அப்போது உங்களுக்கு எல்லாம் சாத்தியமாகும்.
அவருடைய அருள் நம் மீது வரும்போது எல்லாம் சாத்தியமாகும். பிலிப்பு அதிகாரம் 4 இறைவசனம் 13 ஆகவே பவுல் இன்னுமாக சொல்லுகிறார். பிலிப்பு அதிகாரம் 4 இறைவசனம் 13, எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு, எனக்கு அருள் தருகிற, எனக்கு ஆற்றல் தருகிற, எனக்கு வல்லமை தருகிற இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இதை எங்க இருந்து சொல்றாரு? சிறைச்சாலையில் இருந்துட்டு சொல்றாரு. சிறைச்சாலையில் இருந்துட்டு அவர் சொல்ற இருக்கிறது சிறைச்சாலை. கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்கிறாங்க, சங்கிலியால் கட்டி போட்டிருக்கிறாங்க, சரியா உணவு கொடுக்கல, தனிமையாக்கப்பட்டிருக்கிறாரு, அடிச்சு உதைக்கப்பட்டிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம இருந்தா என்ன சொல்லுவோம்? ஐயோ எல்லாம் போச்சு, நான் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை, நான் கைவிடப்பட்டவன், எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, எனக்கு வாழ கதியே இல்லை அப்படின்னு இப்படி இந்த சத்தம் தான் நம்ம போட்டிருப்போம். ஆனால் பவுல் சொல்றாரு, இந்த சத்தியத்தை தெரிஞ்சதுனால, அவர் இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறதுனால, இயேசுவிடத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்ததுனால, எல்லா கஷ்ட வேதனைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததுனால அவர் சொல்லுகிறார், அவர் அங்கே ஜெயிலில் இருந்துட்டு சொல்றாரு, எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆற்றல் உண்டு. உடல் தான் இங்கே இருக்குது, ஜெயிலுக்குள்ளே இருக்குது. என்னுடைய ஆன்மா எங்கே இருக்குது? கடவுளோடு இருக்குது. யாரோடு நான் இருக்கிறேன்? ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் கடவுள் ஆவியாக இருக்கிற கடவுள், அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே இருக்கிறேன். இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார், அவர் இருக்கிறார். இந்த மனது அதனால எதிர்முறை சிந்தனைகளுக்கு மனதில் பல எதிர்முறை சிந்தனைகள் வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே மனதில் பல வகையான எதிர்முறை சிந்தனைகள் வரும். ஆனால் சத்தியம் அவருக்கு தெரிஞ்சிருந்ததுனால, அவர் இயேசுவோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்திருந்ததுனால, அவருடைய பிரசன்னத்தில் இருந்ததுனால அவர் என்ன செஞ்சார்? இயேசு என்னோடு இருக்கிறார், எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்ம இந்த நாளில் அவருடைய அருளை கேட்போம், அவருடைய ஆவியை கேட்போம், அவருடைய அருளை கேட்போம். இது விண்ணக ஆசீர்வாதங்களை நாம் கேட்போம். மண்ணக ஆசீர்வாதங்கள் எல்லாம் இலவசமாக கொடுக்குறார். ஒரு சோப்பு வாங்கினா இன்னொரு சோப்பு இலவசம். ஒன்று கேட்டிங்கன்னா கடவுளுடைய விண்ணக ஆசீர்வாதங்களை கேட்டிங்கன்னா, மண்ணக ஆசீர்வாதம் எல்லாம் கேட்காமலே என்ன செய்வார்? கடவுள் இலவசமாக கொடுப்பார், இலவசமாக கொடுப்பார். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, விண்ணக ஆசீர்வாதங்களை கேட்காம இல்லை, இலவசமானதை மட்டும் கேட்டுட்டு இருக்கிறோம். காஸ்ட்லியானதை விட்டுட்டு இலவசமாக மட்டும் கேட்டுட்டு இருக்கிறோம். மண்ணக சார்ந்தது மட்டும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படி கடவுள் கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது? அப்புறம் என்ன செய்வார்? திருட வந்துட்டு திருடிட்டு போயிடுவான். அப்புறம் என்ன ஆகும்? திரும்ப இழந்து நிற்போம். அதனால் நம்ம நம்மை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி கடவுள் இந்த நேரத்தில் கூட உங்களை பார்க்கிறார். நாம் எடுக்கக்கூடிய முடிவு, தாழ்ச்சி என்பது நாம் எடுக்கக்கூடிய முடிவு. இதை வேற யாரும் தர முடியாது, இது நாம தான் எடுக்கணும். தாழ்ச்சி ஆவியானவர் என்ன செய்கிறார்? உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். கடவுள் எதை பார்க்கிறார்? உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். தாழ்ச்சி எங்கே இருக்கும்? உள்ளத்தில் இருக்கும். வெளி அடையாளம் இல்லை. கையை நீட்டலாம், முழந்தாள் படியிடலாம், இதெல்லாம் அடையாளம் தான், தாழ்ச்சியினுடைய அடையாளம் தான். ஆனால் கடவுள் இதை விட மேலாக வெளி அடையாளத்தை அவர் பார்க்கல. கடவுள் என்ன பார்க்கிறாரு? நம் உள்ளத்தை பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். யாக்கோபு அதிகாரம் 4 வாசிக்கிறோம். கடவுள் நம் உள்ளத்திற்காக நான் வாசித்தோம் இல்லையா? பேராவலோடு அவர் ஏங்குகிறார் என்று பார்த்தோம். கடவுள் நம் உள்ளத்திற்காக பேராவலோடு ஏங்குகிறார். அதற்காக அவர் தரும் அருளோ மேலானது என்று சொல்லப்படுகிறது. அவர் கடவுளை என்ன செய்ய? கடவுளுடைய அருளை நம்ம கொடுக்கறதுக்கு அவர் எதை பார்க்கிறார்? நம் உள்ளத்தை பார்க்கிறார். அந்த உள்ளத்தில் ஒரு தாழ்ச்சி இருக்குதா அப்படின்னு பார்க்கிறார். நீங்கள் தாழ்ச்சியோட கடவுளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கடவுளுடைய அருள் இந்த நேரத்தில் அசைவாடி கொண்டே இருக்கிறது. விண்ணகத்தை சார்ந்த இந்த ஆசீர்வாதமான இந்த அருள், அவருடைய ஆவி இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எதுக்காக அசைவாடுகிறார்? பார்க்கிறார். எங்கே எந்த உள்ளத்திலே தாழ்ச்சி இருக்கிறது, எந்த உள்ளத்தில் தாழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி அந்த கடவுளுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். தாழ்ச்சி இருக்கிற இடத்துல அவர் என்ன செய்வார்? அப்படியே வருவார். தண்ணீர் எங்கே ஓடும்? மேலான
இடத்திலிருந்து பள்ளமான இடத்திற்கு ஓடும். அதுபோல் கடவுளுடைய அருளும் விண்ணக ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யார் ஒருவர் தங்களை தாழ்த்தி கடவுளுக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? ஊற்றப்படும். அப்படி கடவுளுடைய அருளை ஊற்றுவார், அவருடைய ஆவியை நம் மீது ஊற்றுவார், அப்படி நம்மை நிரப்புவார், அவருடைய அருளால் நிரப்புவார். ஆகவே தன் அன்னை மரியாள் அந்த அருளால் நிரம்ப பெற்றிருந்தார். கடவுள் ஊற்றினார். எவ்வளவு தாழ்த்தினாங்களோ அவ்வளவுக்கு என்ன செய்யாங்க? கடவுள் ஊற்றிக்கொண்டே இருந்தார். அந்த அருளால் நிரம்பினார். ஆகவே நாம் கடவுளுடைய அருள் ஆற்றல் வல்லமையினால நிரம்புறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? நாம் இன்று முழுவதுமாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய எல்லா போராட்டங்கள், வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், நம்முடைய இயலாமைகள், நம்முடைய இயலாமை போராட்டம் எல்லாத்தையும் கடவுளத்தில் சமர்ப்பிப்போம். நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். விசுவசிப்போம். கண்ணுக்கு காணாத காரியங்களும் அதுதான் நிரந்தரமானவை. நித்திய வாழ்வது நிரந்தரம். தூய ஆவி என்றும் உங்களோடு இருக்கும்படி நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். அவர் நம்மோடு இருக்கிறார். தூய ஆவி நம்மோடு இருக்கிறார். கடவுளுடைய அருள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த நேரத்தில் நம்மை முழுவதுமாக கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி நம்முடைய எல்லா போராட்டங்களையும் அடுத்தபடியாக வைப்போம். நம்முடைய இயலாமை எல்லாத்தையும் வைப்போம். அவருக்கு முன்னாடி சமர்ப்பிப்போம். கடவுளுக்கு முன்னாடி தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இயலாமை, நம்முடைய போராட்டங்கள், பொருளாதார தடைகள், கடன் தொல்லைகள், தீராத பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். விசுவசிப்போம், நம்புவோம், இயேசு மீது நம்பிக்கை வைப்போம். நீங்கள் நம்பினால் தேவ மகிமை காண்பீர்கள். ஆற்றலால் அல்ல, சக்தியால் அல்ல, ஆவியால் எல்லாம் ஆகும். கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை. விசுவசிப்போம். எல்லா தடைகளும் மாறும், எல்லா பிரச்சனைகளும் மாறும். அதற்காக என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விட்டேன். அவருடைய அருளின் மீது இது இறங்கி வருகிறது. அவருடைய அருள் என் மீது ஊற்றப்படுகிறது. அவருடைய ஆவியின் வல்லமை என்னை ஆட்கொள்ளுகிறது. ஆகவே அனைவரும் இந்த நேரத்தில் விசுவாசத்தோடும் தாழ்ச்சியோடும் தாகத்தோடும் இந்த நேரத்தில் கரங்களை இதோ விரித்து இல்லது கரங்களை உயர்த்தி நாம் அனைவரும் சுதிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடவுள் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உமக்கு முன்பாக ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய பலவீனங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து சுதித்து ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரை, ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய அருளாலயங்களை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக அருளாலயங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. அபிஷேகியும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அருள் எங்களுக்கு போதுமானது. உம்முடைய அருள் எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசு. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. எல்லாம் சேர்ந்து கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது.
உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எல்லாம் சேர்ந்து விசுவாசத்தோடு கிருபையே, தாகத்தோடு கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்துகின்ற கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்துகின்ற கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான்
என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை கிருபை வல்லமை 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 தூய ஆவி விண்ணக ஆசீர்வாதம் விண்ணக ஆசீர்வாதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்பு 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 இரக்கம். ஹல்லேலூயா 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 உம்முடைய அருள் எனக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய அருள் எனக்கு போதும் ஆண்டவரே. நான் ஜெயம் பெறுவேன் ஆண்டவரே. நான் வெற்றி பெறுவேன் ஆண்டவரே. என் பலவீனங்களை நான் ஜெயம் கொள்வேன். இதோ கட்டுப்படுத்துவேன். என் பாவங்களை எதிர்த்து நிற்பேன். தீயவனை எதிர்த்து நிற்பேன். அருள் போதும் ஆண்டவரே. தீயவனை எதிர்த்து நிற்க அருள் போதும் ஆண்டவரே. சோதனை எதிர்கொள்ள எதிர்த்து நின்று வெற்றி பெற அருள் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்.